ஸோ அவங்க பண்ணியிருக்கிற லைவ் ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 9 பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதுதான் சார் சார்ஜ் கண்ட்ரோலரு. இதில் வந்து சோலார் பேனல் இன்புட் கொடுக்குறது. பாலிகிறிஸ்லியன் பேனல் இருக்குது. இது வந்து மோனோ கிறிஸ்லியனு. இது வந்து 180 வாட்ஸ் 12 வோல்ட் பேனல். இது சிலிக்கான் ஸ்லைட் பிளேட் இருக்குது. இது மூலிமா தண்ணி ஃபுல்லாகி ஹீட் ஆகிட்டு டேங்க்கிலோட போய் ஸ்டோர் ஆகிக்கும். 3.5 kVAக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஓவராலாக பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு ட்ரீமர் பவுல் விளாக். நம்ம சேனலில் வந்து சோலாரை பற்றி வீடியோ நிறைய கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன் தொடக்கத்திலேருந்து. அதுக்கான சமயமும் அமையல, சரியான பர்சனும் நம்மளால் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ சாரை நம்ம பார்த்துருக்கோம். சோலார் ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க கடை பேர் என்ன, எங்கே பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ சோலார்லேயே என்ன மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ சோலாருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், சோலார் பேட்டரிஸ் தான் எல்லாமே. சோலார் பேட்டரிஸ், இன்வெர்டர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சார் நிறைய இடத்துல வந்து இந்த ஒசூர் மட்டும் நிறைய இடத்துல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம் இப்போது. ஸோ என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எந்த ஏரியாலாம் கொடுக்குறாங்க. மெயினாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம சோலார் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு இடம் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சார் கிடச்சிருக்காரு. ஸோ ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன். ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, லீவ் கார்டு அப்படின்ற ஒரு மெயினான ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க சார் கிட்ட சோலாரை பற்றி மெயினாக அவங்க என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மெயினாக சோலாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். நம்மளது வந்து சோலார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து ஓல்டு பெங்களூர் ஒசூர், ஆப்போசிட் வெட்டனரி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட், பதி எலக்ட்ரிக்கல் சாய் சோலார் சிஸ்டம் அப்படின்னு நேம் இருக்குங்க. அங்கே வந்து நம்ம A to Z இன்வெர்டர் பேட்டரி, 2 வீலர் பேட்டரி, 4 வீலர் பேட்டரி, டியூப்லெட் பேட்டரி, ஆல் பேட்டரி டைப்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம். அப்புறம் சோலார் தான் மெயினாக இப்போது ரொம்ப ஃபோக்கஸ் போயிட்டுருக்குது, ரொம்ப சேல் ஆகிட்டு இருக்குது. ஃபோக்கஸ் வந்து சோலாரில் வந்து மினிமம் சார்ஜ் கண்ட்ரோலர் மினிமம் மேக்ஸிமம் 5 kW MPPT இதெல்லாம் இருக்குது. 10 kW 15 kW MPPT எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. ஃபஸ்ட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரு. இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து டிசியில் மட்டும் ஒர்க் ஆகும். டிசி பேனல்லேருந்து எடுத்து வந்து இதில் கனெக்ட் பண்ணி, இதிலேருந்து ஒரு பேட்டரி, சின்ன பேட்டரி, ஏதாவது ஸ்மால் பேட்டரி இருந்தாலும் கனெக்ட் பண்ணிங்கன்னா மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். லைட்டு, டிசி லைட்டு, ஃபேன் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சார்ஜ் கண்ட்ரோலர். இதே மாதிரி உங்களுக்கு 50 amps வரையும் பெரிய 48 வோல்ட்டு 50 amps வரையும் பெரிய சார்ஜ் கண்ட்ரோலர் வரையும் நம்மகிட்ட இருக்குது. இதுதான் சார் சார்ஜ் கண்ட்ரோலரு. இதில் வந்து சோலார் பேனல் இன்புட் கொடுக்குறது. இது வந்து பேட்ரி, இது வந்து லோடு. இது வந்து யூஎஸ்பி, ஏதாவது மொபைல் சார்ஜிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மொபைல் சார்ஜரு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சார்ஜ் கண்ட்ரோலர். மினிமம் இது 12 வோல்ட்டு 20 amps, 24 வோல்ட் 20 amps ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். எது நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக். இதுதான் சார் வந்து சோலார் யூபிஎஸ் 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகுறது. இது வந்து ஏசி பவர் மட்டும் எடுக்கலாம். ஏசி பவர் வீட்டில் இருக்கிற ஏசி பவரை கன்சியூம் பண்ணலாம். டிஸ்பிளே இருக்குது, எவ்வளோ வோல்ட், எவ்வளோ ஆம்ஸு, எவ்வளோ சேவிங் ஆகுது, எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறோன்றது இதில் டிஸ்பிளே மூலிமா இது பண்ணிக்கலாம். இதில் இன்வெர்ட்ரு ஆல்ரெடி இருக்கிற இன்வெர்ட்டருக்கு பேட்டரிக்கே இது சோலார் இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணி சோலார் பேனலை கனெக்ட் பண்ணி பவர் எடுத்துக்கலாம். இதான் சோலார் இன்வெர்ட்டர் 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகுறது. 24 வோல்ட்டு இதில் இருக்குது. 36 48 வோல்ட்டுலாம் வந்து இங்கே 36 48 வோல்ட்டில் வந்து இங்கே இருக்குது. MPPT 15 kW 20 kW வரையும் நம்மகிட்ட MPPT இருக்குது. இது சார் சோலார் பேனலு. இந்த சோலார் பேனல் வந்து 40 வாட்ஸ்லேருந்து நம்மகிட்ட 450 வாட்ஸ் வரையும் இருக்குது. 2 வகையாக இருக்குது பேனலில். வந்து மோனோ பேனல் இருக்குது, மோனோ கிறிஸ்லியன் பேனல் இருக்குது, பாலி கிறிஸ்லியன் பேனல் இருக்குது. இது வந்து மோனோ கிறிஸ்லியனு.
இது வந்து 180 வாட்ஸ் 12 வோல்ட் பேனல் இது. இந்த மாதிரி இந்த இன்வெர்ட்டருக்கு இந்த பேனலும் ஒரு 40 வாட்ஸ் 40 ஏஹெச் பேட்டரியிலேருந்து 40 ஏஹெச்லேருந்து உங்களுக்கு 200 ஏஹெச் வரையும் சோலார் பேட்டரி இருக்குது. இதில் 150 ஏஹெச் பேட்டரி சோலார் பேட்டரி, இதில் 150. இந்த பக்கம் 200 40 இதெல்லாம் 40 வாட்ஸ் 40 ஏஹெச் பேட்டரி. இந்த பக்கம் 160 ஏஹெச் பேட்டரி. இதெல்லாம் எல்லா சோலார் பேட்டரி வந்து 165ல் 5 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டு. 200 ஏஹெச் பேட்டரி ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் 5 இயர். 100 ஏஹெச் பேட்டரியும் 5 இயர் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி இருக்குது. இதெல்லாம் வந்து இன்வெர்ட்டர் பேட்டரி. இதெல்லாம் இன்வெர்ட்டரு 900 வாட்ஸு 1100 இந்த மாதிரி இன்வெர்ட்டர் பேட்டரியும் இருக்குது நம்மகிட்ட. 450 வாட்ஸ் பேனலு, 400 வாட்ஸ் பேனலு, 335 இந்த மாதிரி நம்மகிட்ட வெரைட்டி பேனல்ஸ் இருக்குது. மோனோ பர்க்கு இருக்குது. 400 450 வாட்ஸ் எல்லாம் மோனோ பர்க் இருக்குது. 375 400 450 இதெல்லாம் மோனோ பர்க் பேனல் இருக்குது. அடுத்து பாலி கிறிஸ்டல்னா 325 335 12 வோல்ட் 24 வோல்ட்டு இந்த மாதிரி பேனல்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குதுங்க சார். 100 எல்பிடி பர் டே 100 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் வரையும் இருக்குது. இது வந்து ஓம் பர்பஸ். இது சோலார் வாட்டர் ஹீட்டர் டேங்க். ஆல்பா ப்ரோ ஆல்பா ப்ளஸ் ரெண்டும் வந்து ஓம் டைப்பு. அப்புறம் ஒமேகா மேக்ஸ் 8ன்னு இருக்கும். அது ப்ரெஷர் மாடலு. அது வந்து 500 150 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் வரையும் ராக்கோல்டில் ஒமேகா மேக்ஸ் ப்ரெஷர் மாடல்னால் இது வந்து ஸ்டார் ஹோட்டல் இது மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸு பெரிய பெரிய வீட்டுங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் மாடல் பம்ப் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹோம் டைப்பு. இதுதான் இப்போ கிளாஸ் டியூப்பு. இந்த கிளாஸ் டியூப் வந்து இது மூலயமா தான் ஹீட் ஆகும். சிலிக்கான் இருக்குது, உள்ளார சிலிக்கான் பிளேட் இருக்குது, சிலிக்கான் ஸ்லைட் பிளேட் இருக்குது. இது மூலயமா தண்ணி ஃபுல்லாகி ஹீட் ஆகிட்டு டேங்க்கிலோடைய போய் ஸ்டோர் ஆகிக்கும். டெய்லி மார்னிங் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்குவோம் வாட்டரை. டெய்லி மார்னிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேட்ரி நம்ம சோலார் பேட்டரியிலேருந்து 40 ஏஹெச் பேட்டரியிலேருந்து 200 ஏஹெச் பேட்டரி வரையும் இருக்குது சார். 3 இயர் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் 5 இயர் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட். எனி ப்ராப்ளம் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் 5 இயர் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. பேட்டரியோட லைஃப் டைம் வந்து 8 to 10 இயர் வரும் சோலார் பேட்டரிக்கு. அதனால தான் பேட்டரி வந்து சோலாருக்கு உடனே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 25 இயர் இதுக்கு வாரண்ட்டி இருக்குது இந்த பேனலுக்கு. பேட்டரிக்கு வந்து 5 இயர் ஃபுல் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு 10 இயர் 8 to 10 இயர் வரும். இன்வெர்ட்டர் வந்து 2 இயர் வாரண்ட்டி இருக்குது சோலார் இன்வெர்ட்டருக்கு. சோலார் எம்பிபிடிக்கு பிடபிள்யூஎம் எல்லாத்துக்குமே வந்து 2 இயர் வாரண்ட்டி. எலக்ட்ரானிக் டிவைஸ்னால 2 இயர் வாரண்ட்டி இருக்குது. மீது எல்லாம் வந்து இதெல்லாம் 25 இயர் லைஃப் இருக்குது. வாரண்ட்டியும் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி 15 இயர் இருக்குது. 25 இயர் ஃபுல் வாரண்ட்டி இருக்குது. சோலாரை பற்றி சார் வந்து நம்மளுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அவங்க கோடவுன்லேருந்து அதுக்கப்புறம் அவங்க ஷாப்பும் பார்த்தோம். இப்போ அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற லைவ் ப்ராஜெக்ட் ஒன்று அவங்க ப்ராடக்ட்லாம் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 3.5 kVAக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஓவராலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேட்டரிஸ் இருக்குது. இங்கே மேலே பேனல் இருக்குது. பேனலும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பண்ணியிருக்கிற லைவ் ப்ராஜெக்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து 4 பேட்டரி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ் இருக்குது இங்கே. ஸோ இது ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்காக இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பேனல் எந்த மாதிரி இருக்குது, எத்தனை பேனல் போட்டிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். பேனல்ஸ் இங்கே சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்கிற லைவ் ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 9 பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது சோலார் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது ஆஃபீஸ் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. மொட்டை மாடியில் இது வந்து பண்ணியிருக்கிறாங்க. கீழே பேட்டரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பேனல் சோலாருக்கு நீங்கள் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரி ப்ராஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்காக இருக்கட்டும் இல்லை விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மோட்டார் ரன் பண்ணக்கூடிய பேனல்ஸ் சோலாரில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு சோலார் லைவ் ப்ராஜெக்ட் அவங்க எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி வீடியோ இனிமேல் நம்ம சேனலில் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையா தொடர்ந்து நம்மளுக்கு சேனலில் வந்துட்டுருக்கோம்.